கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஆமென். நம்ம 2025க்குள்ளே கடந்து வந்து ஒரு மாதம் கடந்து போயிடுச்சு. ஆமென். இப்போ தான் 1ஆம் தேதி கொண்டாடின மாதிரி இருந்தது. இப்போது 2ஆம் தேதி 2வது மாதத்துக்குள்ளாக நம்ம வந்துட்டோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். சொல்லுங்கள் எல்லாரும், கர்த்தர் நல்லவரா இல்லையா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்கள், அவர் என்றென்றைக்கும் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென், ஆமென். இந்த 1வது மாதத்தில் நம்ம நிறைய காரியங்களை கடந்து போயிருப்போம். அதில் எல்லாத்துலேயும் தேவன் நம்மோடு இருந்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. நம் கர்த்தரை முன்பாக வைத்து தான் எல்லாத்தையும் செஞ்சிருப்போன்றதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். இந்த நாளில் கூட நம் தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து போகிறதுக்கு முன்பதாக நாம் இன்றைக்கி வந்து நம்மளுடைய ராப்பூஜனை ஆராதனையாக இருக்கிறபடினால நம்ம வந்து இந்த ராப்பூஜனத்தை வந்து நம்ம ஏனோ தானோ என்று எடுக்காதபடிக்கு இத்தனை வருஷம் நம்ம எப்படி எடுத்தோன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த 2025க்கு மேலே நம்ம சில காரியங்களை நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்மளை நாமளே ஆராய்ந்து பார்த்து எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைமையில் இருக்கிறோம். ஆமென். இனி காலம் என்ன ஆகுது? இனி காலம் ரொம்ப நாள் கிடையாது. ஹல்லேலூயா. நம்ம நினைக்கக்கூடாது இன்னும் நிறைய காலம் நமக்கு இருக்குது, இன்னும் அந்த நிறைய காலத்தை பயன்படுத்தி நம்ம அதுக்கு பிறகு எல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஆமென். காலம் ரொம்ப கிட்டத்தில் இருக்குது. நம்ம அதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். நமக்கு தெரியல, நம்ம நினச்சிக்கிட்டு அது ரொம்ப தூரத்தில் இருக்குன்னு. ஆனால் அது நம்ம கிட்ட சேர்ந்துக்கிட்டே வருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட நம்ம வார்த்தையை எடுத்துக்கொள்வோம். யாத்திராகமம் 20வது அதிகாரம். யாத்திராகமம் 20வது அதிகாரம் 1 தொடங்கி 5 முதல் வாசிக்க கேட்போம். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளுமானவன, உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீர்களிலும் உண்டாயிருக்கிறவைகள் ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நம் தேவன் எப்படிப்பட்டவர்? படித்தோம். பாட்டு நடத்தும்போது கர்த்தர் நல்லவர், அவர் கிருபையுள்ளவர், இரக்கமுள்ளவர் அப்படின்னு படித்தோம். இப்போ வசனம் என்ன சொல்லுது? அவர் யாராக இருக்கிறாரு? எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறாரு. எதனால தேவன் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறார்? இன்றைக்கி சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். 3 முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம தேவனை வைக்க வேண்டிய இடத்துல நம்ம வேறு எந்த காரியங்களை வைத்தாலும் அங்கே தேவனுடைய எரிச்சல் வரும். ஆமென், ஆமென். இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, நம் தேவனை துக்கப்படுத்த முடியுமா? நாம் தேவனை துக்கப்படுத்த முடியுமா? கர்த்தர் நமக்கு எல்லாம் செய்கிறாரு, நிறைய நன்மை செய்கிறாரு, அதிசயம் செய்கிறாரு, கிருபை அளிக்கிறார், என்ன செய்கிறாரு. ஆனால் நம்ம திருப்பி அவரை என்ன செய்கிறோம்? துக்கப்படுத்துகிறோம். சொல்லுங்கள், துக்கப்படுத்துகிறோம், துக்கப்படுத்துகிறோம். அவருக்கு பிரியம் இல்லாத காரியங்களை நம்ம செய்யும்போது அங்கே தேவன் என்ன செய்கிறார்? துக்கப்படுகிறார். எரிச்சலை விடுங்க. என்ன செய்கிறாரு? துக்கப்படுகிறார். ஏன் இந்த எரிச்சல் வருதுன்னு பிறகு நான் சொல்கிறேன். என்ன செய்கிறாரு? அவரோட இருதயம் என்ன செய்யுது? துக்கப்படுது. யாரை பார்த்து? நம்மளை பார்த்து. ஏன்? நம்மள அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் போது தேவன் அந்த இடத்துல துக்கப்படுகிறவராக இருக்கிறார். அதில் முதல் காரியம் என்ன அப்படின்னு பார்த்தா விக்கிரக ஆராதனை. சொல்லுங்கள், விக்கிரக ஆராதனை.
விக்கிரக ஆராதனை. விக்கிர ஆராதனை அப்படின்னு சொன்னால் சிலை வழிபாடு மாத்திரமல்ல, விக்கிரக ஆராதனை என்பது நம்மளுடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிறது. அது எங்கே இருக்குது? வெளியே மாத்திரமல்ல, வெளியே அடையாளத்துக்காக வைத்திருக்கிற அந்த சிலை வணக்கம் அது மாத்திரமல்ல, நமக்குள்ளே இருக்கிற காரியங்களும் என்னவா இருக்கிறது? தேவனுடைய பார்வையில் அது விக்கிரமாக இருக்கிறது. ஆமென். எதெல்லாம் விக்கிரம், எதெல்லாம் நம்ம பார்க்குறோம் விக்கிரமா நம்ம தேவன் பார்க்குறாரு அப்படின்னா, எந்தெந்த காரியங்களை தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நாம் கொடுக்காம மற்ற காரியங்களுக்கு நம்ம கொடுக்குறோமோ அது எல்லாமே என்னவா இருக்குது? விக்கிர ஆராதனையாக இருக்கிறது. அது உங்களுடைய கணவனாக இருக்கலாம், உங்கள் மனைவியாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய குடும்பம். எந்த காரியம் எதை நீங்கள் பிடிச்சிக்கிட்டு நிற்கிறீங்க, கர்த்தரை பிடிக்காம எதை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறீங்களோ அது எல்லாமே விக்கிரம். இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, விக்கிர ஆராதனை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? வெறுக்கிறாரு. அது மாத்திரமல்ல, நம்ம எந்த காரியத்துக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்குறோம், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையோ அல்லது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களையும் செய்யாமல் மற்ற காரியங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறது, அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்கிறது. அந்த காரியத்தை தேவன் துக்கப்படுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கி நம்ம அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் எந்த இடத்துல கர்த்தரை வைக்கணுமோ அந்த இடத்துல நம்ம குடும்பத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்மளுடைய வேலையை வைக்கிறோம், பிஸ்னஸை வைக்கிறோம், மற்ற எல்லா காரியம், பணம், பொருளாசை எல்லாத்தையும் நம்ம வைக்கிறோம். ஆனால் கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல நம்ம வைக்க தவறிட்டோம். இது ஒரு விக்கிரக ஆராதனை. சொல்லுங்கள், இது ஒரு விக்கிரக ஆராதனை. இயேசுவை காட்டிலும் இயேசு இருக்க வேண்டிய மனசில் நீங்கள் இயேசுவை விட வேறு எந்த காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் போகிறீங்களோ, எந்த காரியத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அது எல்லாமே விக்கிரக ஆராதனை. இன்றைக்கு ராப்பூஜின் ஆராதனையாக இருக்கிறபடினால இந்த காரியங்களை நம்ம மனசுலேருந்து அந்த காரியத்திலேருந்து நம்ம விடுதலை ஆகணும். ஹல்லேலூயா. எத்தனை காலத்துக்கு தான் நம்ம இன்னும் தேவனை விட்டுட்டு தேவனை வைக்க வேண்டிய இடத்துல எல்லா காரியங்களையும் நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம்னா இன்னும் நம்ம அந்த ஆராதனைக்குள்ளே தான் கடந்து போய்கிட்டு இருப்போம். அந்த விக்கிர ஆராதனை, அந்த விக்கிரம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை தாண்டி நம்ம போக முடியாது. ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிப்போமா? 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 23வது வசனம். ஒன்று சாமுவேல் 15வது அதிகாரம் 23வது வசனம். இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிர ஆராதனை சரியா இருக்கிறது. என்னவா இருக்கிறதா? முரட்டாட்டம் பண்ணுதல் என்னவா இருக்குதா? விக்கிர ஆராதனைக்கு சரியா இருக்கிறது. எந்த காரியத்தை கர்த்தரை விட்டுட்டு மற்ற காரியத்தை நீங்கள் பிடிச்சிக்கிட்டு முரட்டாட்டமாக நீங்கள் நிற்கிறீங்களோ அது என்னவா இருக்கிறது? என்னவா இருக்கிறதா? விக்கிரக ஆராதனையாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த காரியத்தை நம்ம இடத்துலேருந்து நம்ம என்ன செய்யணும்? எடுத்து போட பழகணும். கர்த்தருக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். பிள்ளைகளுக்கோ கணவன் மனைவிக்கோ யாரையும் நேசிக்கக்கூடாது நீங்கள் கர்த்தர் சொல்லலை. நீங்கள் தேவனை வைக்க வேண்டிய இடத்துல, தேவனை நேசிக்கிற அந்த இடத்துல நீங்கள் அவரை காட்டிலும் யாரை எந்த பொருளையோ காரியத்தையோ நீங்கள் அதிகமாக நேசிச்சிங்களா அங்கே அது விக்கிர ஆராதனையாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் அதிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு நீங்கள் பிரயாசப்பட்டு தான் ஆகணும். ஆமென். நீங்கள் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அங்கே ஒன்றுமே நடக்காது. அங்கே ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து போயிடுவீங்க. ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்ம விக்கிர ஆராதனை எது நமக்குள்ளே விக்கிரமாக இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். அந்த காரியத்திலேருந்து இன்றைக்கி இங்கே சபையிலேருந்து போகும்போது அந்த காரியத்திலேருந்து நம்ம விடுதலை ஆகும். ஆமென். ரெண்டாவது காரியம், எதெல்லாம் துக்கப்படுத்துது? ஒன்றாவது, விக்கிர ஆராதனையாய் நம்ம எதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கோமோ அது தேவனை துக்கப்படுத்தும். ரெண்டாவது, மனம் திரும்ப மறுக்கும் போது ஆண்டவர் அங்கே துக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனம் திரும்ப மறுக்கும் போது அப்படின்னு சொன்னால் தேவன் அநேக காரியங்களை நமக்குள்ளே உணர்த்திக்கிட்டே இருப்பார். ஆனால் நம்ம என்ன செய்வோம்? தேவனை அசட்டை பண்ணிக்கிட்டே போவோம். அங்கே ஆண்டவர் உணர்த்திட்டார், நீ மனம் திரும்பித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உணர்த்துறாரு. ஆனால் அந்த இடத்துல நம்ம மனம் திரும்பாமல் இன்னும் ஓடிக்கொண்டே இருப்போம்னு சொன்னால், இன்னும் அதே காரியத்தை பிடித்து கொண்டே ஓடுவோம்னு சொன்னால் அந்த இடத்துல என்ன இருக்குது?
தேவன் என்ன செய்கிறாரு? துக்கப்படுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. மனம் திரும்ப மறுக்கும் போது ஆண்டவர் எத்தனையோ தடவை நம்மளை என்ன செய்கிறாராம்? வாசிங்க. லூக்கா 13வது அதிகாரம் 34வது வசனம். லூக்கா 13வது அதிகாரம் 34வது வசனம். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து என்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறனோ? கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனது இல்லாமல் போயிற்று. இது ஏன் ஆண்டவர் சொல்றாரு? இப்படித்தான் நம்மளை கர்த்தர் நிறைய தடவை மனம் திரும்புங்கன்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஆட்கள் மூலமாக, வேதத்தின் வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மளை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? மனம் திரும்ப மறுக்கிறோம். சொல்லுங்க, மறுக்கிறோம். மனம் திரும்புதல் என்பது வந்து ஒரே நாளில் நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஒரே நாளில் சேர்ச்சுக்கு வந்துட்டு ஒரு நாளில் பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு ஒரே நாளில் மனம் திரும்புதல் நடக்காது. ஒவ்வொரு நாளும் நடக்கிறதுக்கு பேர் தான் மனம் திரும்புதல். ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனிடத்தில் கிட்டி சேர 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 ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு உணர்த்திக்கிட்டே இருப்பார். அந்த உணர்த்துகிற காரியங்களை நம்ம விட்டுட்டு நம்ம ஜெபிக்கும் போது அந்த இடத்துல மனம் திரும்புதல் ஒவ்வொரு நாளும் உண்டாகிக்கிட்டு இருக்கிறது. ஆமென். ஒரே நாளில் உண்டாகிறது மனம் திரும்புதல் அல்ல. நம்ம பரலோகத்துக்கு போகிற வரைக்கும் மனம் திரும்புதல் உண்டாகிக்கிட்டே இருக்கணும். அதுதான் ஒரு கிறிஸ்துவனுக்கு அழகு. ஆமென். கர்த்தர் நம்மளை அழைத்த தேவனா இருக்கிறார்ல, அவர் பரலோகத்துக்கு போகும்போது நம்ம எப்படி போகணும்? பாவத்தோடையும் அநீதியோடையும் நம்ம போக முடியாது இல்லையா? அதனால ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள செய்கிற காரியங்கள் தான் மனம் திரும்புதல். ஒரே நாளில் அது முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஆமென். இப்படி தான் ஆண்டவர் வந்து ஒவ்வொரு நாளும் கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்க மனதாக இருக்கிறது போல நான் எத்தனை தரமோ கூட்டி சேர்க்க மனதாக இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிடுச்சு. அது எவ்வளோ ஒரு துக்கமான ஒரு விஷயம். கர்த்தர் அந்த இடத்துல துக்கப்படுகிறார். அவருடைய இருதயம் துக்கப்படுது. நம்ம ஆண்டவர் வந்து அன்பா இருக்கிறாரு, ஆண்டவர் கிருபையா இருக்கிறாரு, இரக்கம் காட்டுகிற இந்த தேவனை தான் நம்ம பார்த்துருக்கோம். துக்கப்படுகிற தேவனை என்னைக்காவது நம்ம நினைச்சு பார்த்துருக்குறோமா? இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா ஐயோ தேவன் துக்கப்படுவாரே, கர்த்தர் அங்கே மனஸ்தாபப்படுவாரேன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா? துணிகரமாக எல்லாத்தையும் செய்கிறோம். நிறைய துணிகரம், ரொம்ப துணிகரம் நமக்கு. ஏன்னா கர்த்தர் முன்னுக்கு வந்து நிற்கலையே, அப்படி தானே? கர்த்தர் வந்து மனுஷன் மாதிரி முன்னுக்கு வந்து ஒரு மனுஷன் இங்கே உட்காந்துருக்கிற வந்து உட்காந்துருந்துருந்தாருன்னா அவங்களுக்கு நமக்கு அந்த துணிகரம் இருக்காது. ஆமென். ஹல்லேலூயா. மனம் திரும்புதல் ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டிய ஒரு காரியம். நம்ம மனம் திரும்ப மறுப்போம் என்றால் அங்கே தேவனுடைய கரம் என்ன செய்யும்? எதிர்த்து வரும். ஆண்டவருக்கு தெரியும் இது தவறு. ஊழியக்காரனை கொண்டோ அல்லது வேத வசனத்தை கொண்டோ ஆண்டவர் அங்கே உணர்த்தும் போது உணர்த்தப்பட்ட இருதயமாய் நீங்கள் மனம் திரும்பலைன்னா ஆண்டவருக்கு தெரியும் என்ன செய்யணும்ட்டு. இப்போ நம்ம கடந்து போகிற ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம நினைக்கக்கூடாது இது ஆண்டவராக அனுமதிக்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அது நம்மளா வந்து தேடிக்கொண்டது தான். ஆமென். கீழ்ப்படியாமையினால தான் என்ன நடந்ததாங்க? மனம் திரும்புங்கன்னா மனம் திரும்பிடணும். நம்ம கீழ்ப்படியாதனால தான் அங்கே வந்து தேவனை நம்ம வந்து கனம் பண்ண முடியாமல் போகுது. ஆண்டவரோட ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாமல் போகிறது. ஹல்லேலூயா. ஒன்றாவது காரியம் விக்கிர ஆராதனை. நம்மளுடைய இருதயத்துக்குள்ள தேவனை வைக்க வேண்டிய இடத்துல எந்தெந்த காரியத்தை நம்ம முக்கியத்துவப்படுத்தி வச்சுருக்கிறோமோ அது எல்லாமே விக்கிர ஆராதனை. அது யாராக வேணாலும் இருக்கலாம், எந்த பொருளாக வேணாலும் இருக்கலாம். ரெண்டாவது, மனம் திரும்ப மறுக்கும் போது தேவன் துக்கப்படுகிறவராக இருக்கிறார். அவர் கூப்பிடும் போது நம்ம அசட்டை பண்ணணும். நம்ம கூப்பிடும் போது நம்ம டைமுக்கு நம்ம கூப்பிடுவோம்ல, அப்போ தேவன் நம்மளை அசட்டை பண்ணுவார். நீதிமொழிகள் அப்படி தான் சொல்லுது, வசனம் அப்படி தான் சொல்லுது. நீங்கள் கர்த்தர் கூப்பிடும் போது நீங்கள் தேவனை அசட்டை பண்ணுனீங்க, மறுத்தீங்க,
நீங்கள் கூப்பிடும்போது அவர் உங்களை அசட்டை பண்ணிட்டு போயிடுவார். அது இன்னும் எவ்வளோ துக்கமாக இருக்கும். ஆமென். மூன்றாவது காரியம், எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். இங்கே என்னது தேவனை துக்கப்படுத்தும்? அவிசுவாசம். சொல்லுங்க, அவிசுவாசம். அவிசுவாசம் என்றால் தேவனை ஆண்டவர் இதை செய்வாரா இல்லையா அப்படின்னு சந்தேகப்படுதல் தான் அவிசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அங்கே நம்பிக்கையே இல்லை கர்த்தர் மேலே. அப்புறம் நான் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் இப்படிலாம் செய்கிறேன், அது கூடாத காரியம். தேவன் மேலே நம்பிக்கை வைக்கணும், விசுவாசிக்கணும். கர்த்தர் தான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் தான் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. இந்த ஒரு நாளை கர்த்தர் காண செஞ்சிருக்கிறாருல்ல, ஆமாவா இல்லையா? இந்த நாளை காண செஞ்சவருக்கு நம்மளை நடத்த முடியாதா? அநேக காரியங்கள்ல நம்ம என்ன செய்யறோம்னா விசுவாசத்தை விட்டுடுறோம். அங்க கர்த்தர்னு ஒருத்தர் இருக்கிறாருன்றதே நம்ம மறந்துடுறோம். அவரால் என்ன செய்ய முடியும்? அப்படிதான் நம்ம இன்னைக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நிறைய பேர். ஆண்டவர் சொல்றாரு, என்னால என்னை அல்லாமல் உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. நீங்க என்னத்தை போய் குட்டிக்காரனை அடிச்சாலும் கர்த்தர் அங்க வைக்கலனா உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. நீங்க எவ்வளவு விசுவாசிங்க, ஒண்ணுமே செய்ய முடியாது. கர்த்தர் அங்க இருக்கணும். கர்த்தர் அந்த இடத்துல வைக்காம நம்ம சொந்த இஷ்டத்துல சொந்த சுய காரியத்துல நம்ம போய் எதையாவது செஞ்சோம்னா அந்த இடத்துல தேவன் என்ன செய்கிறார்? துக்கப்படுகிறார். ஆமென். அவர் தானே ஆதியும் அந்தவுமா இருக்கிறார். ஆமென். பாட்டு படிச்சோம்ல, என்ன படிச்சோம்? எதெல்லாம் முடியாதோ அதெல்லாம் என்ன செய்கிறார் தேவன்? சாத்தியமாக்குகிற தேவன் அவரு. அப்புறம் எப்படி நம்மளோட பிரச்சனைன்னு வரும்போது, சூழ்நிலைமை மாறி வரும்போது ஏன் அந்த இடத்துல கர்த்தரை நம்ம வைக்க மாட்டோம்? அவிசுவாசம். நமக்குள்ளே ஒரு சந்தேகம் வந்துடுது, நம்பிக்கை இல்லாமை. இது கடவுள் செய்வாரா? அவரால் செஞ்சு முடிக்க முடியுமா? என்னன்னா நமக்கு உடனே எல்லாம் செஞ்சிடணும், இப்பவே செஞ்சிடணும். நம்ம நினைச்சோன்னே இப்பயே செஞ்சிடணும். அப்போதான் நீங்களாம் நம்மளாம் நம்புவோம், ஆண்டவரை விசுவாசிப்போம். இல்லைன்னா என்ன வந்துடும்? அவிசுவாசம் வந்துடும். ஆமென். எந்த சூழ்நிலைமையா இருந்தாலும் கர்த்தரை முன்பாக வச்சு அவரை விசுவாசிங்க. நீங்க ஆண்டவர் இல்லாம என்ன செஞ்சாலும் அங்க ஒண்ணுமே நடக்காது. அவிசுவாசம் தேவனை துக்கப்படுத்தும். தேவனை சந்தேகப்படுதல் தேவனை என்ன செய்யும்? துக்கப்படுத்தும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி இருக்குது, என்னை அல்லாமல் உங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு. அப்ப அந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியாம, அந்த வார்த்தையை நீங்க விசுவாசிக்காம நீங்களே போய் சொந்தமா எதையாவது செஞ்சீங்கன்னா அங்க நீங்க போராடி கொண்டே தான் இருப்பீங்களே தவிர அங்க ஜெயம் எடுக்க முடியாது. ஹல்லேலூயா. நம்ம விசுவாசிக்கிறோமா கர்த்தரால செய்ய முடியாத காரியம் ஏதாவது இருக்கா இல்லையான்னு? ஆண்டவரால கூடாது ஏதாவது இருக்கா? இப்பயும் சந்தேகமா தான் எல்லாம் பதில் சொல்றீங்க. கர்த்தரால கூடாதது ஏதாவது இருக்கா? மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே போன்னு சொல்லாது, நடக்கும். இன்னைக்கு மலை போல எவ்வளோ பிரச்சனை நம்ம குடும்பத்தில் இருந்தாலும் அந்த இடத்துல கர்த்தரை வைங்க. ஏன் நீங்களே போய் எல்லாத்தையும் செய்கிறீங்க? நீங்களே போய் செய்கிறதுனால சூழ்நிலைமை மாறும்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஒரு நாளும் மாறாது. இன்னும் இருக்கிற பிரச்சனை காட்டில் இன்னும் அதிக பிரச்சனை தான் உண்டாகுமே தவிர அங்கே பிரச்சனை சால்வ் ஆகாது. ஆனால் நீங்கள் கர்த்தரை முன்னுக்கு வச்சு சூழ்நிலைமை எப்படியா இருந்தால் என்ன, பிரச்சனை எப்படியா இருந்தால் என்ன, போய் முழங்கால் படியிட்டு அந்த தேவனை விசுவாசிச்சு போய் நில்லுங்க. அவர் சூழ்நிலைமை மாற்றுகிற தேவன். ஆமென்.
அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லையே. எல்லாத்தையும் கர்த்தரால் மாற்ற முடியும். அப்போ ஏன் நம்ம போய் அவிசுவாசத்தில் போய் செயல்படுறோம்? இப்போ நம்ம கர்த்தரை விட்டுட்டு ஒரு விஷயத்தில் போய் செயல்படுறோன்னா அதுக்கு பேர் என்ன? அவிசுவாசம். தேவனை சந்தேகப்படுறோம். அவரால் முடியுமா முடியாதா அப்படின்னு சந்தேகப்படுறோம். இந்த சந்தேகப்படுதல், இந்த அவிசுவாசம் தேவனை துக்கப்படுத்தும். இப்படி துக்கப்படுத்திக்கிட்டு தான் நம்ம வந்து கர்த்தர் நல்லவர், கர்த்தர் கிருபையா இருக்கிறாரு, கர்த்தர் எனக்கு இது செஞ்சாரு, கர்த்தர் எனக்கு அது செஞ்சாரு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது நியாயமா? அவர் தேவன் அங்கே துக்கப்படுத்திக்கிட்டு இருக்கு, அவர் அங்கே துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார். நம்ம துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இப்படியான காரியங்களை நமக்குள்ள வச்சுக்கிட்டு நம்ம அவரை துக்கப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்புறம் வந்துட்டு கர்த்தர் எனக்கு இதை செஞ்சாரு, இதை செய்யறாரு, நான் இவ்வளோ தூரம் ஜெபம் பண்றேன், நான் இப்படி ஜெபிக்கிறேன். இன்னைக்கு நம்மளை ஆராய்ந்து பார்க்கிற நேரத்தில் இருக்கிறோம். ஆமென். நம்ம சும்மா வந்து ராப்போஜனத்தை பாஸ்டர் கேட்பாரு, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஃபர்ஸ்ட் மொதல் வாரம் நம்ம போய் எடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுக்கக்கூடாது. இப்படி எடுப்பீங்கன்னா அதுவும் என்ன செய்யுமா? சரீரத்தில் வியாதியை கொண்டு வரும். நம்மளை நாமளே ஆராய்ச்சி பார்க்காம துணிகரமாக வந்து ராப்போஜனத்தில் ஈடுபடுறதும் அதுவும் தேவனை துக்கப்படுத்தும். ஹல்லேலூயா. இந்த 3 காரியங்களும் நமக்குள்ள இருக்குதா இல்லையா? இங்க தேவனை தவிர யாருமே பரிசுத்தவான்கள் கிடையாது. ஆனால் இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து ஆராதிக்கிறோம், இதே வாயில துதிக்கிறோம், இதே வாயில எல்லாத்தையும் செய்கிறோம். இப்பெல்லாம் அதெல்லாம் வந்து தேவனை துக்கப்படுத்துகிற ஒரு காரியமா இருக்கிறது. ஆமென். நம்ம 2025 இருக்கிறோம். இனிமேலாவது நம்ம ஏனோதானோ என்று எதுவும் செய்யாதபடிக்கு ஆண்டவர் உண்மையுமே நம்ம மேல கரிசனை உள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த உலகத்துல இல்லாம போயிட்டாங்க, ஆனா நம்ம எல்லாரும் ஆண்டவர் இங்க வச்சிருக்கிறார். அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஹல்லேலூயா. நம்மளை கொண்டு ஆண்டவர் எதையும் செய்ய போகிறார். அதனாலதான் நம்மளோட ஜீவனை பாதுகாத்து இந்நாள் வரைக்கும் பாதுகாத்து வந்துகிட்டு இருக்கிறார். ஆமென். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? தேவனை துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். கர்த்தரை விட்டுட்டு மற்ற காரியத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோமே, அதனால நமக்கு என்ன நன்மை இருக்குன்னு ஒரு நாள் யோசிச்சு பார்த்தோமா? சுயத்தை தான் எப்போதுமே நம்ம முன்பாக வைக்கிறோம். நான் இப்படி இருக்கணும், நான் இப்போ அது பண்ணணும், இப்படி நமக்கு சுயத்தையே தான் நம்ம யோசிக்கிறோமே தவிர இதை செய்யறதுனால கர்த்தர் மகிமைப்படுவாரா துக்கப்படுவாரா அதை நம்ம யோசிக்கிறதே இல்லை. ஹல்லேலூயா. இன்னும் சில பேர் பின்மாற்றம் அடைஞ்சு போறாங்க. பிரச்சனைனா உடனே சபைக்கு வரதில்லை. பிரச்சனைனா தான் யாரை தேடணும்? ஆண்டவரை தான் தேடணும். நீங்க கர்த்தரை விட்டுட்டு போறீங்க, ஏன் உங்க வேலையை விட்டுட்டு போலாமே, உங்க பிசினஸை தூக்கி போடலாமே, இல்லை உங்க கணவன் மனைவி பிள்ளைகளை தூக்கி போடலாமே, அவங்க வேணான்னு சொல்லிட்டு போயிடலாமே, ஏன் ஆண்டவரை தூக்கி போடுறீங்க? இது பின்மாற்றத்தின் ஆவி. இதுலேயும் தேவன் துக்கப்படுகிறவராக இருக்கிறார். சபைக்கு வர நேரத்தில் நீங்கள் சபைக்கு வாங்க, பிரச்சனை வந்துட்டா உடனே கர்த்தரை தூக்கி போட்டுறது. ஆனால் மற்ற காரியத்தெல்லாம் பிடிச்சி வச்சுக்குவோம். ஏன்னா ஆண்டவர் தானே பலவீனமாக இருக்கிறார், அவர் தான் பலவீனமாக இருக்கிறாரு போல இருக்கு. அதனால தான் அவரை தூக்கி விட்டுட்டு மற்றதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு நிற்கிறோம். இன்றைக்கு எடுக்கிற இந்த ராப்போஜனம் அர்த்தமுள்ளதாக இருக்கணும். ஆமென். நம்ம சும்மா எடுக்க வேண்டாம். யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம். நீங்கள் கட்டாயம் வந்து எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு நம்ம ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம். நம்ம யாருக்கு பயந்து எடுக்கணும்? கர்த்தர் பார்க்குறார். கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று நம்ம எடுக்கணும். அவரை துக்கப்படுத்திட்டு மனுஷர் பார்க்குறாரு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம ராப்போஜனம் எடுக்கக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த 4 காரியங்களையும் நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். எல்லாமே நமக்கு முக்கியம். வேலை முக்கியம், கணவன் முக்கியம், மனைவி எல்லாமே முக்கியம் தான். ஆனால் யாரை எங்கெங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும். எல்லாத்துக்கும் மேலே கர்த்தர் மட்டும்தான் முதல் இடத்துல இருக்கணும். ஆண்டவர் உணர்த்திக்கிட்டே இருக்கிற காரியத்தில் நீங்கள் ஓடிக்கிட்டே இருப்பீங்கன்னு சொன்னால் அங்கே ஆண்டவர் வந்து அங்கே நின்று தடை போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நீங்கள் நினைக்காதீங்க நம்ம ஓடிக்கிட்டே இருக்கலாம், இன்னும் எவ்வளோ நாள் ஒரு நாள் ஓடிக்கிட்டே இருக்கலான்னு. ஆண்டவர் பிடிச்சிட்டாரு, ஒன்றுமே செய்ய முடியாது நம்மளால. ஆமென். இதுதான் உண்மை.
இன்னைக்கு நம்ம இப்படி இருக்கிறோம்னா அது கர்த்தர் தான். இன்னும் நம்ம பலவீனமா போறோமா, அதுக்கும் யாரு காரணமா இருப்பான்? நம்ம செய்த காரியங்கள் தான் தேவனை துக்கப்படுத்துறதுனால அதுவாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம அப்படியாக எழுந்த வண்ணமாக இந்த 4 காரியத்துக்காகவும் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போம். யாரும் இன்னைக்கு மனுஷன் பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையுமே இன்னைக்கு செய்யாதபடிக்கு கர்த்தர் நம்மளை பார்க்குறாரு. ஆண்டவர் இந்த 4 காரியத்தையும், இந்த 4 காரியம் நமக்குள்ள இருக்குது. நம்ம யாருமே இந்த 4 காரியமும் நமக்குள்ள இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே பலவீன பாண்டமாக இருக்கிறோம். ஆகையினால இந்த 4 காரியங்கள் நமக்குள்ள இருக்கிறபடினால நாமளே ஆராய்ஞ்சு பார்த்து நம்ம ராப்போஜனத்தில் நம்ம பங்கெடுப்போம். வாய்களை திறந்து நம்ம ஜெபிப்போமா? எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரிடத்துல பேசுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பலவீனம் எனக்குள்ள இருக்குது, இந்த விக்கிர ஆராதனையான காரியங்கள் எனக்குள்ள இருக்குது, இந்த மனம் திரும்ப முடியாத காரியங்கள் என் வாழ்க்கையில இருக்குது ஆண்டவரே, அவ்விசுவாசம் என் வாழ்க்கையில இருக்குது அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். வாய்களை விரிவாய் திறந்து ஜெபம் பண்ணுவோம். நீங்க வாயை விரிவாக திறந்தா தான் ஆண்டவர் அங்கே கிரியை செய்ய முடியும். நம்ம மெதுவாக பேசிக்கிட்டு இருந்தோம்னா ஆண்டவருக்கே காதில் கேட்காது. நம்ம வாய்களை விரிவாய் திறந்து நம்ம தேவனை இந்த நாளில் கூட கூப்பிடுவோமாக. பின்மாற்றம் எனக்குள்ளே இருக்குது ஆண்டவர். இந்த நாளில் கர்த்தர் பேசின 4 காரியங்களும் எனக்குள்ளே இருக்குது தகப்பனேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனை இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுது. இந்த நாளில் நீங்களும் கர்த்தரும் தான். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. நீங்க போய் மனுஷனிடத்துல சொல்லி ஒன்றும் நடக்க போறதில்லை, மனுஷனிடத்துல முறையிட்டு ஒன்றும் மாற போறதில்லை. அங்க தேவன் இருக்கிறார். தேவனிடத்துல நீங்க போய் முழங்கால் படிட்டு அவர்கிட்ட போய் கண்ணீர் விடுங்க. கர்த்தர் இரக்கம் காட்டுகிற தேவன், அவர் எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவனா இருக்கிறார். ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் திருப்பி போடுகிற தேவனா இருக்கிறார். சூழ்நிலைமைகளை மாற்றுகிற தேவனா இருக்கிறார். அசாத்தியங்களை சாத்தியமாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாய்களை விரிவாய் திறந்து சொல்லுவோமா? அறிக்கை செய்யுங்க. இந்த 4 காரியங்களும் ஆண்டவரே எனக்குள்ள இருக்குதப்பா. இந்த நாள்ல ஆண்டவரே நான் எடுக்கிற இந்த ராபோஜனம் அர்த்தமுள்ளதா இருக்கணும் தகப்பனே, பரிசுத்த ஜீவியத்துக்கு ஏதுவா இருக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க இதை அபாத்திரமா எடுப்பீங்கன்னு சொன்னா நம்மளுடைய சரீரத்துல வியாதியை மேற்கொள்வோம். வியாதி நம்ம சரீரத்துல வரும், அதை மேற்கொள்ள ரொம்ப கஷ்டப்படுவோம். அதனால இன்னைக்கு ஒப்பு கொடுத்தலோட இந்த ராப்பூஜனத்துல பங்கெடுப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்படியா ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா நீர் பரிசுத்தரா இருக்கிறது போல ஆண்டவரே, அப்பா நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா நாங்கள் பரிசுத்தமாய் ஜீவிக்கும்படிக்கு ஆண்டவரே இதோ இந்த நாள் அப்பா உம்முடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஒரு மெய்யான மனம் திரும்புதலோடு வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே ஆண்டவரே நீர் ஆண்டவரே 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா எங்களை தயவாய் மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் தகப்பனே. உம்மை துதிக்கிற இந்த வாயில ஆண்டவரே அநேக காரியங்களை பேசி இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேவனே பொய் சொல்லி இருக்கிறோம் ஆண்டவரே, தேவையில்லாத காரியங்களை பேசி இருக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த நாள் இந்த நாவை சுத்திகரியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா தகப்பனே நன்றி ஆண்டவரே. எங்களுடைய உதடுகள் மாத்திரம் இவ்வளவு நாளாய் உம்மை துதித்து கொண்டு இருந்தது ஆண்டவரே. இதோ இந்த நாள்ல இருந்து அப்பா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கும்படிக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இருதயங்களை பார்க்கிற தேவன், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நீரோ இருதயத்தை பார்க்கிற தேவன் ஆண்டவரே. கரடு முரடானவைகளை ஆண்டவரே அப்பா சரி பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. எங்கள் கல்லான இருதயங்கள் இந்த நாள்ல உடைக்கப்படட்டும் தகப்பனே. எதெல்லாம் நாங்கள் கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல ஆண்டவரை வச்சுக்கிட்டு இருக்கிறோமோ, எதெல்லாம் முக்கியத்துவப்படுத்தி கொண்டு இருக்கிறோமோ அதிலிருந்து கர்த்தர் எங்களை விடுதலை செய்வீராக தகப்பனே. நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரை. உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் வெக்கப்பட்டு போவதில்லை தகப்பனே. அது எவ்வளவு பெரிய சூழ்நிலைமையா இருந்தாலும் ஆண்டவரை எங்கள் தேவனாலே கூடாதது ஒன்றுமில்லை தகப்பனே. அப்பா இனி நாங்கள் எங்கள் மாம்சத்திலே போராடாத படிக்கு தகப்பனே. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார் என்னோடு வழக்காட வாருங்கள் என்று தேவன் சொல்லுகிறார்.
ஆண்டவரே இதோ உம்மோடு கூட வழக்காடுகிறோம் ஆண்டவரே. எந்த பிரச்சனையா இருந்தாலும், எந்த காரியமா இருந்தாலும் ஆண்டவரே, இதோ இந்த காலை வேளையில் உம்மோடு வழக்காடும்படிக்கு நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை ஆண்டவரே அப்பா நடத்துகிற தேவன் சுவாமி, சூழ்நிலைமைகளை மாற்றுகிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதோ இந்த நாள் அப்பா எங்களை இருதயங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அப்பா உம்முடைய சுத்திகரிப்பு எங்கள் மேலே வரணும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் மனம் திரும்புதல் உண்டாகும்படிக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் நான் மனம் திரும்பணும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை கண்டித்து உணர்த்தி கொண்டே இருங்கப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவர் கண்டித்து உணர்த்தும் போது அந்த இடத்துல இருந்து விலகி ஓடணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் பிதாவே. சுத்த இருதயத்தோடு ஆண்டவரே அப்பா, சுத்த இருதயத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தை கழுவுங்க ஆண்டவர், உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய பாவம் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் அதை பஞ்சை போல வெண்மையாக்குகிற தேவன் நீர் ஆண்டவரே. இந்த நாளில் நாங்கள் எந்த சூழ்நிலையில கடந்து வந்திருந்தாலும் அதையெல்லாம் நீர் மாற்றி போடுகிறது. எங்களை சுத்திகரிக்கிற தேவன் ஆண்டவர். இந்த காலை வேளையில உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் அப்பா எங்களை சுத்திகரிங்க ஆண்டவர். உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றும் ஆண்டவர். எங்கள் காதுகளை திறந்தருளும் ஆண்டவர். உம்முடைய சத்தத்தை கேட்கணும் ஆண்டவர். நீர் பேசுகிறதை நாங்கள் கேட்கணும் ஆண்டவர். எல்லாம் மந்த ஆவிகளை நிர்மூலமாக்குகிறோம் இயேசுவின் நாமத்தினால். செவிகள் திறக்கப்படட்டும் ஆண்டவர். தேவன் பேசுகிறது கேட்கட்டும் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவர். நன்றி தகப்பனே. Thank you Lord. நம்ம ரெண்டு வண்ணமாக நம்ம ராப்போஜனத்துக்கு கடந்து போவதற்கு முன்பதாக ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சுட்டு நம்ம அதுக்கேற்றபடி ஒரு சின்ன ஜெபத்தை செய்வோம். 1 யோவான் புஸ்தகம் 3வது அதிகாரம் 19வது வசனம் தொடங்கி 22 வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போம். 19லிருந்து 22. 1 யோவான் புஸ்தகம் 3வது அதிகாரம் 19லிருந்து 22 வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்டு நம்ம ராப்போஜனத்தில் கடந்து போவோம். Praise Jesus. Hallelujah. நாம் தேவனுடைய இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்கென்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். Thank you Jesus. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். Yes Lord. Thank you Jesus. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காது இருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். Praise Jesus. Thank you Lord. நன்றி நன்றி. நம்ம செய்கிற காரியத்தினால என்ன அறிவோம் என்று சொன்னால் நம்ம சத்தியத்தில் வாழ்கிறோமா இல்லையா என்பதை அறிந்து கொள்வோம். It is by our actions that we know that we are living in the truth. Amen. நம்ம சத்தியத்தில் வாழுவோம் என்று சொன்னால் நம்ம தேவனுடைய சமூகத்தில் கிட்டி வருவதற்கு நமக்கு எப்போதும் இருதயத்தில் தைரியம் உண்டு. பிரியமானவர்களே, நமக்கு எப்போதும் தைரியம் இருக்கும். நம்மளுடைய இருதயமே நம்மளை குற்றவாளிகளாய் தீர்க்காமல், நம்மளுடைய இருதயம் நம்மளை குற்றவாளியாக தீர்க்காமல் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் தைரியமாய் வரணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம் என்று சொன்னால் நம்மளுடைய ஆக்ஷன், நம்மளுடைய செய்கையில் என்ன காட்டணும்னா நம்ம சத்தியத்தில் வாழ்கிறோம் என்பதை நிரூபிக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம 4 பாயிண்ட்ஸை நம்ம கேட்டு இருக்கிறோம். தேவனை பிரியப்படுத்துவது, தேவனை துக்கப்படுத்தாமல், தேவனை அவமதிக்காமல், தேவனை கோபப்படுத்தாமல், தேவனுடைய மனது, தேவனுடைய எண்ணங்கள், தேவனுடைய இருதயத்தை நம்ம காயப்படுத்தாமல் நம்ம வாழுவோம் என்று சொன்னால் அடுத்த வசனம் சொல்லுகிறது, நம்மளுடைய 21வது வசனம் சொல்லுகிறது, சகோதரரே நம்மளுடைய மனசாட்சி சுத்தமாய், if our conscience is clear, we can come to God with bold confidence. நம்ம ஆண்டவருக்கு முன்பதாக தைரியத்தோடும் நிச்சயத்தோடும் நம்ம நெருங்க முடியும்
அப்புறம் வசனம் சொல்லுது, and we will receive whatever we request, because நம்ம கேட்டுக்கொள்வது எல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். ஏனென்றில் நாம் அவரை கீழ்ப்படிகிறோம். because we obey him and we do the things that pleases him. நம் தேவனை பிரியப்படுத்துகிற காரியத்தை செய்கிறோம். பிரியமானவர்களே, so when we do things that pleases him, that is the hindrance to our prayer. நம்ம ஜெபம் கேட்கப்படாமல் இருப்பதற்கு முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னா, ஒன்றாவது கீழ்ப்படிதலும், ரெண்டாவது தேவனை பிரியப்படுத்துகிற காரியத்தை நாம் செய்யாமல் இருப்பதும். என்னைக்கு நம்ம இருதயத்தில் கர்த்தரை பிரியப்படுத்துகிறோமோ நம்ம ஜெபம் எல்லாம் கேட்கப்படும். எவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்க. நம்ம எதை கேட்டாலும் கர்த்தர் நமக்கு கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணிடுறோம். I will give you everything. இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய இருதயத்தில் இடம் பிடிக்க வேண்டும். We must have a clear conscience, right standing with God. இந்த நாளை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. இன்னை வரைக்கும் நம்ம இருதயத்தில் ஆண்டவரை எப்படி எப்படிலாம் துக்கப்படுத்தி இருக்கிறோம். விக்கிர ஆராதனை, தேவனை வைக்க வேண்டிய இடத்துல நம்ம எல்லாரும் தேவனை கடைசி இடத்துல வச்சிருக்கிறோம். பிகாஸ் he is not our first search. நமக்கு பிரச்சனைன்னு வந்தால் அவரை தேடுகிறது அல்ல. பிரச்சனைன்னு வந்தால் அவரை தான் மறக்கிறோம். பிரச்சனைன்னு வந்தால் அவருடைய சமூகத்தை விட்டுட்டு தான் வேற இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறோம். இதெல்லாம் அபிசுவாசத்தை குறிக்கிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம இருதயம் நம்மளை குற்றப்படுத்தாமல் இருக்கும்னு சொன்னால், தேவனுடைய சமூகத்தில் நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறபடினால, நாம் அவரை பிரியப்படுத்துகிறபடினால, நாம் எதை கேட்டாலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த வருஷம் முழுவதும் நம்ம ஜெபம் கேட்கப்படணும். என்ன தடை வந்தாலும் நம்மளுடைய பாதையில் இடையில நீங்கள் தடுமாறிட்டாலும் பரவாயில்ல, உடனே ஆண்டவருடைய சமூகத்தில் திரும்பி வந்துடும். உங்கள் இருதயம் உங்களை குற்ற மனசாட்சி அவங்களை நிறுத்தாமல் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நீங்கள் திரும்பி வரணும். Show in actions that we live in truth. நம்மளுடைய செய்கையினால நம்ம சத்தியத்தில் வாழ்கிறோம் என்பதை ஆண்டவருக்கு நிரூபிக்க. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம வசனத்தை கேட்டோம். இன்னைக்கு நம்ம வசனத்தை கேட்டோம். அவிசுவாசம் தேவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். We cannot please him by being unfaithful. Hallelujah. நம்ம விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். பொய்யின் உதடு ஆண்டவருக்கு அருவருப்பு. பிரியமானவர்களே, இங்கே இதே நாவலை துதிக்கிறோம், இதே நாவலை பொய்யை பேசுகிறோம், இதே நாவலை நம்ம கண்டதையும் பேசுகிறோம், இதே நாவலை நம்ம தேவனை துக்கப்படுத்துகிறோம். ஆண்டவர் அந்த நாவை பார்க்குறார். இந்த நாவு எனக்கென்று படைக்கப்பட்ட என்னுடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்கு இந்த நாவை நான் உருவாக்கினேன். இந்த நாவு எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த வாயை எவைகளுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். பிரியமானவர்களே, இது கேட்ட வசனம் இதை தான் ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவரை பிரியப்படுத்துவோம். Let us no longer hurt or displease God. ஹல்லேலூயா. இதுதான் நம்மளுடைய குறிக்கோள். ஒருவேளை நம்மளுடைய பயணத்தில் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம சறுக்கி இருப்போம், தடுமாறி இருப்போம் சொன்னால் உடனே நம்ம மனம் திரும்பணும், உடனே ஆண்டவரை தேடி ஓடணும். நீங்கள் நம்ம எல்லாத்தையும் விட மாட்டோம், நம்மளுடைய பழக்கங்களை விட மாட்டோம், ஆனால் கர்த்தரை விட்டுருவோம். நம்மளுடைய கெட்ட பழக்கங்களாக விட மாட்டோம், நம்மளுடைய கெட்ட எண்ணங்களை, கெட்ட வார்த்தைகளை, கெட்ட யோசனைகளை விட மாட்டோம், ஆனால் ஆண்டவரை விட்டுருவோம் சீக்கிரமாக. ஏன்னா நமக்கு ஆண்டவர் மேலே பற்றுதல் இல்லாத இருக்கிறது சூழ்நிலை. சத்தியத்தில் நம்ம வாழ்வோம் என்று சொன்னால் நம்ம இருதயம் நம்மளை குற்றப்படுத்தாது. பிரியமானவர்களே, நம்ம சத்தியத்தில் வாழ்வோம் என்று சொன்னால் நம்மளுடைய செய்கை அதை காட்டும். நம்ம ஆண்டவரை தேடுகிற அந்த மும்முரம், ஆண்டவரை தேடுகிற அந்த உற்சாகம் நிச்சயமாக நம்ம செய்கையில் அது தெரியும். தேங்க்யூ லார்ட். இந்த சத்தியத்தை கேட்டபடியே எல்லாரும் மனம் தூரும், என்னையும் உட்பட எல்லாரும் சேர்ந்து இந்த நாளில் நம்ம ஆண்டவருக்கு முன்பதாக, இங்கே யாரும் ஏற்ற தாழ்வு இல்லை, இங்கே யாரும் பெரியவங்க சின்னவங்க கிடையாது, எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரே நிலையாக இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை எல்லாருக்கும் தான் வந்து இருக்கிறது. எல்லாரும் ஒப்பு கொடுப்போம், என்னையும் உட்பட, என் குடும்பமும் சேர்ந்து, சபையும் சேர்ந்து, நீங்களும் சேர்ந்து, எல்லாரும் சேர்ந்து ஒரு வார்த்தை ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த வருஷம் நாங்கள் எங்களுடைய செய்கையில் எவ்வளோ உங்களை பிரியப்படுத்த முடியுமோ அவ்வளவோ உங்களை பிரியப்படுத்துவோம். உங்களை வைக்க வேண்டிய இடத்துல விக்கிர ஆராதனை தேவனுக்கு அருவருப்பாக எரிச்சல் கொள்ளுகிற தேவன். விக்கிர ஆராதனை வந்துட்டு ஆண்டவர் எரிச்சல் கொள்ளுகிறவராக இருக்கிறார். நம்ம இருதயத்தில் என்னத்தை நிரப்பி வைத்திருக்கிறோம், என்ன ஆசையை நம்ம இருதயத்தில் நிரப்பி வைத்திருக்கோம்? ஆண்டவருடைய வசனமா இல்லை உலகத்துடைய இச்சையின் ஆசைகளா? எதனால நம்ம இருதயத்தை நிரப்பி கொண்டு இருக்கிறோம்? வாட் இஸ் அவர் சர்ச், பீப்புள் ஆஃப் காட்? வாட் இஸ் அவர் சர்ச், பீப்புள் ஆஃப் காட்?
இந்த காலை வேளையில் எதை தேடி கொண்டிருக்கிறோம், எதை முக்கியப்படுத்தி கொண்டிருக்கிறோம், எதை நம்மளால விட முடியல, ஆண்டவருக்காக எதை விட முடியல. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனத்துக்கென்று வாழ்வதற்கு நம்ம எதையும் விடலாம், சத்தியத்துக்கு வாழ்வதற்கு நம்ம எதையும் விடலாம். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நீங்கள் தொடர்ந்து வாசிங்க. ஒருவர் மீது ஒருவராக நாங்கள் அன்பாக இருக்க வேண்டும் என்கிறதை இந்த வசனம் உணர்த்து கொண்டே இருக்கிறது. நம்ம பார்க்குற சகோதரன் மீது அன்பு கூற முடியலன்னா பார்க்காத தேவனிடத்தில் நம்ம எப்படி அன்பு கூற முடியும்? அது மாயமற்ற அன்பாக இருக்கிறது. பிரியமானவர்களே, சில பேர் நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், நான் ஆண்டவர் மேலே அன்பாக இருக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன்னு சொல்கிறீங்க. ஆனால் இருதயத்தில் மற்றொரு மேலே கசப்பு, பொய், இப்படி உண்மை இல்லாத வாழ்க்கை, இதுதான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கீழ்படியாத வாழ்க்கை, வெளியே ஒரு தோற்றம் உள்ள ஒரு தோற்றம் இராமல். இன்னைக்கு ஆண்டவர் உள்ளத்தை பார்த்து நம்மளை, இன்னைக்கு ஒரு வார்த்தை தெளிவாய் வந்தது பிரசங்கத்தில், ஆண்டவர் நம்ம இருதயத்தை பார்க்கிறார். We cannot run away. இன்னைக்கு அந்த இருதயம் நம்மளை குற்றப்படுத்தும். நீ சரியில்லை, நீ இன்னும் சரிப்படுத்தி கொள்ளணும்னு நம்ம இருதயம் நிச்சயமாக. இன்னைக்கு அந்த நிலைமை நமக்கு வேண்டாம் பிரியமானவர்களே. அதை விட வேற நரகம் நமக்கு இல்லை பிரியமானவர்களே. No other hell than to have your own conscience torturing you every day. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய மனசாட்சியே உங்களை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதை விட வேற நரகம் உங்களுக்கு தேவையில்லை. வந்துக்கிட்டே இருப்பீங்க, ஒவ்வொரு நாளும் வந்துக்கிட்டே இருப்பீங்க. என்னால் மனம் திரும்ப முடியலன்னு வந்துக்கிட்டே இருப்பீங்க. அதை பார்க்கலாம் ஆண்டவருடைய சத்தியத்தில் வாழ ஆரம்பிப்போம். ஆண்டவரை பிரியப்படுத்துவோம், ஆண்டவருக்கு கீழ்ப்படிவோம், ஆண்டவரை இடத்துல வைப்போம், ஆண்டவரை விசுவாசிப்போம். அவரை இல்லாமல் என்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு நம்புவோம். டோன்ட் ட்ரை டு டூ திங்ஸ் ஆன் யோர் ஓன். எல்லாத்தையும் நான் செய்திருவேன், எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி நீங்கள் எதையும் உங்களுடைய சொந்த பெருமையில் போய் செய்ய ஆரம்பிக்காதீங்க. தாழ்ந்து ஆண்டவரே என்ன செய்தாலும் நீங்கள் இல்லாமல் நான் செய்ய மாட்டேன், உங்கள் உதவி இல்லாமல் நான் செய்ய மாட்டேன், உங்களுடைய தயவு இல்லாமல் நான் செய்ய மாட்டேன், நீங்கள் சொல்லாமல் நான் செய்ய மாட்டேன் என்கிறத ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்கள். Do things that please God. Do things that please God. For He knows our heart. நம்ம இருதயத்தை அறிந்திருக்கிற தேவன். For our God is greater than our hearts and He knows everything. Hallelujah. Oh yes. இப்படி நம்ம வாழும்போது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பார். பெரியமானவர்களே, இன்னைக்கு சொல்லப்பட்ட அந்த 4 காரியத்தில் நீங்கள் உண்மையாக இல்லைன்னா தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறாருன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. பிகாஸ் அதான் வசனம் சொல்லுது. நம்ம இப்படி வாழ்வோம் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். அவர் தான் நமக்கு உதவி செய்கிறார். அவர் தான் நம்மளால் ஜெபிக்க முடியாத நாட்களில் அவர் தான் நமக்காக பெருமூச்சு விட்டு ஜெபிக்கிறார். அவர் தான் நமக்கு ஒத்தாசை செய்கிறார். அவர் தான் நமக்கு உதவி செய்கிறார். ஓ thank you Lord, thank you Lord, thank you Lord. இன்னைக்கு அந்த ஆவியை துக்கப்படுத்த வேண்டாம். நமக்குள்ளே இருக்கிற வாசமாக இருக்கிற தேவனை துக்கப்படுத்தாதீங்க. நம்ம யோசனைகள் அறிந்திருக்கிற தேவன். இன்னைக்கு நம்ம முற்றிலுமாக இந்த ராப்போஜனத்தை வேற ஒரு மனம் திரும்புதோட ஒரு புதிய இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். கேளுங்க, எனக்கு இன்னைக்கு ஒரு புதிய இருதயம் உண்டாவதாங்க. கேளுங்க இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே give me a new heart, give me a new heart. Yeah, many of you have not rise to your potential. நிறைய பேர் உங்களுடைய முழு திறனுக்கு ஏற்றபடி நீங்கள் இன்னும் வளரலை. only God can bring you there. உங்களுக்குள்ள என்ன ஆண்டவர் வைத்திருக்கிறார்னு அதை வெளியே கொண்டு வர ஆண்டவர் ஆசைப்படுகிறார். இன்னைக்கு முற்றிலுமான ஒரு ஒப்பு கொடுத்தல் தான் நீங்கள் ஃபாஸ்டாக எழும்புவதற்கு. எஸ், நமக்குள்ள பலவீனம் இருக்கு, நமக்குள்ள தீய எண்ணங்கள் இருக்கு. we are tempted, always tempted, we are always pushed, we are always pressed. நம்மளை எப்போதும் சத்துருவானவன் நெருக்கி கொண்டே இருப்பான். கண்ட காரியங்களை யோசனையில் போட்டுக்கொண்டே தான் இருப்பான். ஆனால் ஒரு காரியம் நம்புங்க, நீங்கள் ஆண்டவரை நம்புகிற வரைக்கும், ஆண்டவரை பிடிச்சு கொண்டே இருக்கிற வரைக்கும் பிசாசு உங்களை தொட முடியாது. பிசாசு உங்களை தொட முடியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த ராப்போஜனம் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கணும். இன்னைக்கு இந்த ராப்போஜனம் உங்களை விடுதலை பண்ணணும், உங்களை கழுவணும். இந்த வருஷத்துக்கு ஏற்ற ஒரு சுத்திகரிப்பு உங்க வாழ்க்கையில கொண்டு வரணும். நம்ம மனம் திரும்பாத இருதயத்தோட எடுப்போம்னு சொன்னா இந்த ராப்போஜனம் நம்மளை நிச்சயமாக ஞாய்ந்து இருக்கும். எஸ், அதுதான் தன்னைத்தானே ஆராய்ந்து பார்த்து உங்க இருதயமே உங்களை குற்றப்படுத்தாதபடி. ஒருவேளை உங்க இருதயம் இன்னைக்கு சரியில்லைன்னா சொல்லுங்க, ஆண்டவரே என் இருதயத்தை தொடுங்க, ஆண்டவரே
இன்னைக்கு நான் அந்த ராப்போஜனத்தை அறிந்து எடுக்க போறேன். ஹalleluya. யோசித்து நல்லா உணர்ந்து மனம் திரும்பி உங்க நாவை, உங்க வாயை, உங்க கண்ணை, உங்க எண்ணத்தை, உங்க செவியை ஆண்டவர் கையில ஒப்பு கொடுங்க. ஹalleluya. ஒண்ணு மட்டும் செய்யாதீங்க, பொய் மட்டும் பேசாதீங்க, தேவனே உம்முடைய தவறான வார்த்தைகளை மட்டும் பேசாதீங்க. பிரசன்னம் திட்டம் முழுவதுமாக Yes. நிரம்பி இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாவுல தித்திப்பும் கசப்பும் ரெண்டு ஊற்றும் வராது. You cannot worship God and curse man. Thank you Lord. Thank you Lord. இன்னைக்கு தேவனுடைய தொடுதல் நம்ம இருதயத்தில் வருவதாக. இன்னைக்கு ஒருவன் பாவம் இல்லை என்று சொன்னா அவன் பொய்யன். 1 யோவான் 1:9 சொல்லுகிறது, நாம் பாவத்தை அறிக்கை செய்வோம் என்று சொன்னா. இரக்கம் காட்டுகிற தேவனே நன்றி. But if we say we have no sin, we are only fooling ourselves and refusing to accept the truth. But if we confess our sins to Him, He is faithful and just to forgive us and to cleanse us from every wrong. Yes Lord. இன்னைக்கு நம்ம பாவத்தை அறிக்கை செய்வோம் என்று சொன்னார். ஆமாண்டவர். கர்த்தர் நம்மளை மன்னிப்பதற்கு உண்மையும் ஆமென். நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நம்மளை நீதிமானாய் மறுபடியும் கர்த்தர் மாற்றுவார். ஹalleluya. எஸ் let us move forward. பழையவைகள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு, பழைய சுபாவங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு தேவனை பிரியப்படுத்த போகிறோம். ஆமென். கர்த்தர் தான் எனக்கு எல்லாம், ஹalleluya. கர்த்தர் தான் என் இருதயத்துக்கு முதலிடம். ஆமென். ஆண்டவர் இல்லாம நான் எதுவும் செய்ய முடியாது. நான் கர்த்தரையே நம்பி வாழுகிற மனுஷன். நீரே ஐ டோன்ட் பிலீவ் இன் எனிதிங். சங்கீதம் 118 அதான் சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் தேவனை நம்புவது பாக்கியம். எஸ், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் தேவனை நம்புவது பாக்கியம். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவன் பிரியமானவர்களே. Thank you Lord. Allow your heart to heal. Yes. Allow your heart to heal. Love one another. Yes. Thank you Lord. Thank you Lord. உங்களை போல ஒரு பாவியை கர்த்தர் மன்னிப்பார் என்று சொன்னா, உங்களை மாதிரி இன்னொரு பாவி இருந்தானா அவனையும் நீங்க மன்னிங்க. Forgive him. Yes. உங்களை போல இன்னொரு பாவி இருப்பான் பாருங்க. நீங்க நினைக்காதீங்க நீங்க ரொம்ப நீதிமான். ஒருவேளை அவன் செய்யற பாவத்தை நீங்க செய்யாம இருப்பீங்க, அவனோட கொடூரமாக வேற பாவத்தை செஞ்சிட்டு இருப்பீங்க. அதை நினைச்சு பாருங்க, நீங்களும் பாவிதான். மற்றவங்களை கை நீட்டுறதுக்கு முன்பதாக முதல்ல உங்களை செக் பண்ணுங்க. இஸ் மை கான்ஷியன்ஸ் கிளியர்? If I have been forgiven, நீங்க மன்னிக்கப்பட்டிருக்கிறோம், நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்க விசுவாசிப்பீங்கன்னா மற்றவங்களை மன்னிங்க. எஸ், மற்றவங்களை மன்னிங்க. ஒரு வாய்ப்பு கொடுங்க, மற்றவங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். எஸ் எஸ், ஏற்றுக்கொள்ளுங்க பிரியமானவர்களே. எஸ், சில பேரை நீங்கள் தூரமாக வச்சு நேசிக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா அவங்கள விட்டு விட்டு உங்கள் வாழ்க்கையை காயப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ புட் them in one corner, but don't hate. Pray for them. Love them. ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. என்னைக்கோ ஒரு நாள் ஆண்டவர் ஒப்புரவாக்குற நாளை கொண்டு வருவார். அது வரைக்கும் காத்திருங்க. ஒப்புரவாக்குகிற நாளை கர்த்தர் நிச்சயம் கொண்டு வருவார். தேங்க்யூ லார்ட். பிரியமானவர்களே, இன்றைக்கி நம்ம இருதயம் நம்மளை கொண்டைம் பண்ணாமல் இருக்க ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம மன்னிப்பு கேட்டு இருக்கிறோம், அறிக்கை செய்திருக்கிறோம். எஸ் எஸ் எஸ், forgive us our trespassing, transgressions, our sins. அறியாமை, மீறுதல், அக்கிரமங்களை மன்னிக்கிற தேவன். கண்கள் நீச்சை, மாம்ச சிந்தனை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள் எல்லாம் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய ரத்தம் தானே எங்களை கழுவுகிறது, உடைய சரீரம் தானே எங்களுக்காக பிக்கப்பட்டு இருக்கிறது. தேங்க்யூ லார்ட். அவிசுவாசத்தோடு அல்ல, தேவனை அலட்சியப்படுத்துவது படுத்தி அல்ல, இன்னைக்கு தேவனை முக்கியப்படுத்தி இந்த சபை முற்றிலுமாக கழுவப்பட, எஸ், முன்னுக்கு இருந்து பின்னாடி வரைக்கும் இந்த சபை முற்றிலுமாக சுத்திகரிக்கப்பட இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு முன்பதாக இருக்கிற அந்த திராட்சை ரசத்துக்கு அடையாளமாக இருக்கிற அந்த ரத்தம், இந்த அப்பத்துக்கு அடையாளமாக இருக்கிற உடைய சரீரம் ரெண்டையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இதை தொட நாங்கள் தகுதி இல்லாதவர்கள், ஆனாலும் எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிற கர்த்தர், இது மூலமாக எங்களுக்கு தகுதி இருக்கிறதை நினைவுறுத்தி கொண்டே இருக்கிறீங்க. எங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது,
எங்கள் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது. எஸ், இது எங்களை சுகப்படுத்துகிறது, இது எங்களை விடுதலை செய்கிறது. தேங்க்யூ லார்ட். இன்னையிலிருந்து ஆண்டவரோடு ஒரு ஆழமான உறவு உங்களுக்கு உண்டாகும். எஸ், இதுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இந்த ராப்போஜன ஆராதனைக்கு பிறகு நம்ம இருதயத்தில் விக்கிரகங்கள் உடைந்து, கல்லான இருதயங்கள் உடைந்து, அவிசுவாசங்கள் உடைந்து, தேவனை பிரியப்படுத்தாத காரியங்கள் உடைந்து, எஸ், இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள நம்ம ஒரு ஆழமான ஒரு உறவுக்குள்ள கடந்து போவேன். இன்னைக்கு எடுக்கிற ராப்போஜனம் ஒரு புதிய ஒரு மாற்றத்தை இந்த சபையில் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். நீங்கள் எடுத்துக்கொண்டு ஹல்லேலூயா நல்ல ஜெபத்தோடு வந்து எடுங்க பிரியமானவர்களே. Take only those who have baptized and give your life to God. ஞானஸ்தானம் எடுத்து இயேசுவை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று ஒப்பு கொடுத்தவங்க மாத்திரம் இவைகளை நீங்கள் பங்கெடுக்கலாம். Thank you, Lord. Mighty God, Jesus, you are Lord. You are qualified. You have been qualified. You have been made right. You have been set right. You have been transformed. You have been made righteous. You have been cleansed. You have been sanctified. You have been accepted. Yes. Yes. You have been redeemed. Thank you, Lord. Thank you, Lord. வேறு யார் இருக்கா? வாங்க சீக்கிரம். Let us all look unto him. நம்ம அவரை நோக்கி பார்ப்போம் பிரியமானவர்களே. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். எஸ், இன்னமும் நம்ம இருதயத்தில் அவிசுவாசம், விக்ரம், இவைகளெல்லாம் நம்ம சுமந்தது எல்லாத்தையும் இன்னைக்கு இறக்கி வைத்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் நம்மளை மன்னித்து இருக்கிறார், கழுவி இருக்கிறார். We need to step down sometimes so God can be lifted. Need to give honor to him. Yes, we cannot take his place. Thank you, Lord. But he took our place. அவர் நம்ம இடத்தை எடுத்துக்கொண்டார். நம்மளுடைய பாவியான அந்த நிலைமையை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். இன்னைக்கு ஒரு காரியம் நிச்சயம், நம்ம பாவம் கழுவப்பட்டு இருக்கு. அவருடைய வசனம் நம்ம இருதயத்தில் இருக்கிறது. ஆகையால கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. வாருங்கள் இந்த அப்பத்தை புசிப்போம். As you taking it in, அதை நீங்கள் உள்ள புசிக்கும் போது அவருடைய சரீரத்தில் வாங்கின ஒவ்வொரு அடிகள், தழும்புகள் எல்லாம் நம்மளை சுகப்படுத்துகிறது. சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில். அப்பா, இருதயத்தில் சுகம். இந்த இருதயம் முற்றிலுமாய் சுகமடைகிறது. ஆத்துமா சுகமடைகிறது. அறிக்கை செய்யுங்க இயேசுவின் நாமம். எண்ணம், சிந்தை, ஆவி, ஆத்மா, சரீரம், சதை, ரத்தம், உணர்வு, உணர்ச்சிகள் எல்லாத்தையும் சுத்திகரிக்கிறார் கர்த்தர். ஒரு கிளென்சிங் எல்லாம் அவருடைய சரீரத்தில் அவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய மாம்சத்தில் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் சரீரத்தில் எல்லாத்தையும் அவர் சுமந்து கொண்டார். தேங்க்யூ லார்ட். He have carried, எல்லாத்தையும் அவர் சுமந்து கொண்டார். சிலுவையில் அவர் ஏற்றுக்கொண்டார். நமக்காக வாங்கின ஒவ்வொரு அடிகள், எஸ், ஒவ்வொரு அடிகள் நம்மளுடைய வியாதிகளை சுகப்படுத்துகிறது. காயங்களை நம்ம அவர் உடம்புல இருக்கிற தழும்புகள்னால நாம் சுகமடைகிறோம். எப்படி சரீரத்தில் மரணம் இருக்கிறதோ, இன்னைக்கு நாம் அவரோட மரித்திருக்கிறோம். நம்முடைய உணர்வுகள் மரித்திருக்கிறது.
எஸ், எவ்ரி urge, every feeling, every emotion, பழைய காரியங்கள் எல்லாம் அவரோட மரித்து இருக்கிறது. has died with him in cross. இப்போ அவர் ஒரு கிண்ணத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தம், இது உங்களை சுத்திகரிக்கும், உங்கள் பாவத்தை கழுவும், ஆண்டவரோட உங்களை சேர்க்கும் என்று சொல்லி, இது கழுவப்படுகிறதுக்காக. ரத்தத்தில் ஜீவன் இருக்கு, ரத்தத்தில் உயிர்த்தெழுதல் இருக்கு. இன்னைக்கு அதை நம்ம புசிக்கும் போது நாம் அவரோடு பிழைத்திருக்கிறோம். அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்கிறோம். அவருடைய ரத்தம் நம்மளை மூடி கொண்டு இருக்கிறது. பிசாசு நம்மளை தொட முடியாது, நம்ம வாழ்க்கையை தொட முடியாது. வாருங்கள் இதை புசிப்போம். as you take it in, அதை புசிக்கும் போது பிரியமானவர்களே, ஜெபித்து அதை புசிக்கும் போது உங்க பாவம் கழுவப்பட்டு இருக்கிறதை உணருங்க. பாவம் கழுவப்பட்டிருக்கு சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. எஸ் எஸ், எனக்குள்ள ஆண்டவருடைய ஜீவன் இருக்கிறது, எனக்குள்ள கர்த்தருடைய ஜீவன் இருக்கிறது. எஸ், எல்லாம் புதிதாகுகிறது. எஸ், இன்னைக்கு ரத்தம் பூசப்பட்டு இருக்கிற இந்த ஆலயம், என்னுடைய உடம்பு கர்த்தருடைய ஆலயம். சொல்லுங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கு. எஸ், ரத்தம் எங்களை புதிதாக்குகிறது, சுத்திகரிக்கிறது. We have been cleansed by the blood of Jesus. The blood of Jesus is cleansing, cleansing, cleansing. Yes, இந்த வருஷத்துக்கான நமக்கு புதிய ஜீவனை கர்த்தர் உண்டாக்குகிறார். புதிய way, new life, new beginning ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த 2வது மாதம் ஒரு புதிய beginning, புதிய ஒரு ஆரம்பத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். எஸ், 2ஆம் தேதி 2ஆம் மாதத்தில் கால் வைத்திருக்கிற நாம், எஸ், இந்த ரத்தத்தை, அவருடைய சரீரத்தை நம்ம புசித்தபடியினாலே என்னை நினைவு கூறுங்க. எஸ், we have belief that he has died for us. அவர் நம்ம பாவங்களை சிலுவையிலே சுமந்து நமக்காக பாடுபட்டு சிலுவையிலே மரித்து நமக்காக உயிரோடு இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள்ள ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் வந்திருக்கிறது. ரெசரக்ஷன் சொல்லுங்க, என்னுடைய சரீரத்தில் எதெல்லாம் மரித்து கிடக்குதோ, மரித்து கொண்டு இருக்கிறதோ, மரித்து போய்கொண்டே இருக்கிறதோ எல்லாம் உயிர் அடைகிறது. சொல்லுங்க, என்னுடைய ஆவி உயிர் அடைகிறது, என்னுடைய ஆத்மா உயிர் அடைகிறது, என்னுடைய இருதயம் புதிதாகுகிறது, என்னுடைய எண்ணம் புதிதாகுகிறது. இனி என் வாயில புது வார்த்தை. எஸ் எஸ், என்னுடைய நாவல புது காரியங்கள், புது அறிக்கை, என்னுடைய கண்ணில் புது பார்வை, என்னுடைய செவிகளில் புது காரியங்களை நான் கேட்பேன், கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்பேன். அல்லேலூயா. எனக்குள்ள ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் வந்து இருக்கிறது. எல்லா மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள் என் சரீரத்தை விட்டு கடந்து போனது. சொல்லுங்க, எஸ், everything that is dying, no longer death. இந்த சரீரத்தில் நான் மரணத்தை நான் ஒரு நாளும் பார்க்க மாட்டேன். சொல்லுங்க, என் ஆவி மரிக்காது, உயிரடையும், உயிரடைந்து இருக்கிறது, புதிதாக்கப்பட்டு இருக்கிறது. I have been resurrected. Thank you Lord. ஆவி ஆத்மா சரீரம் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் தான் நம்முடைய உடம்புக்கு சொந்தக்காரர். Thank you Lord. Hallelujah, 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 hallelujah. Yes, இன்னைக்கு ஆண்டவர் தான் எனக்குள்ள இருக்கிறார். என்னிலிருந்து என்னுடைய ஆக்ஷன்ஸ், இனி நான் செய்கிற காரியம் கர்த்தரை பிரியப்படுத்த போகிறது. Thank you Lord. எஸ், ஆண்டவர் பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை நான் வாழ போகிறேன். I'm going to live a life of truth that pleases him. We are going to live in truth. சத்தியத்தில் ஜீவித்து அவரை பிரியப்படுத்த போகிறோம். அப்போ தான் அவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டுக்கிட்டே, ஆண்டவர் கேட்டு 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 பதில் கொடுக்குற நாட்கள் வந்து கொண்டே இருக்கு. கேட்குறதெல்லாம் கர்த்தர் கொடுக்குறான், கேட்குறதெல்லாம். பிகாஸ் our heart is clean. இன்னைக்கு சுத்த இருதயத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறான். உங்கள் விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்குறான். அல்லேலூயா. இப்போ ஒரு நிமிடம் நான் உங்களுக்கு நேரம் தரேன். நானும் உங்களோட சேர்ந்து ஜெபிக்க போகிறேன். இப்போ உங்களுக்கு பர்சனலாக உங்களுக்கு என்ன தேவை, உங்களுடைய சொந்த வாழ்க்கைக்கு என்ன உங்களுக்கு தேவை, இப்போ வாட் டு யூ நீட் நவ், உங்களுக்கு இப்போ என்ன தேவை, ஒரு நிமிஷத்தில் ஆண்டவர் இடத்துல சொல்ல ஆரம்பிங்க. ப்ரே டு ஹிம். வாயை திறந்த, ஆண்டவரே எனக்கு இது தேவையாக இருக்குது, இதை நான் கடந்து வரணும், இதிலேருந்து நான் வெளியே வரணும், இந்த விஷயத்தை நான் சாதிக்கணும், இந்த விஷயத்தை நான் சுதந்திரித்து கொள்ளணும். சொல்லுங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில். கமான் கமான், இயேசுவின் நாமத்தில் கேளுங்க.
அப்போது உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படும். அவருடைய நாமத்தில் எதை கேட்டாலும், எங்க பூமியில 2-3 பேர் ஒரு மனதா, இங்க 2-3 பேர்ல, இங்க 2க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறீங்க. அல்லேலூயா. நம்ம ஒரு மனதோடு ஆண்டவருடைய சமூகத்தில் எவைகளை கேட்டாலும் அந்த பூமியில கத்துறது நிச்சயமா உங்களுக்கு கொடுக்கிறவரா. கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பா. எதை வேணாலும் கேட்டு சுதந்திரித்துக் கொள்ளுங்க. பிரியமானவர்களே, ஆஸ்க் ஹிம். சொல்லுங்க, அந்த உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் இது தேவை, எனக்கு இது அவசியம், இதை நான் கடந்து போறேன், என் வாழ்க்கை மாறணும், இதை நான் பெற்றுக்கொள்ளணும், இதை நான் அடையணும்னு சொல்லி ஆண்டவரிடத்துல கேளுங்க. இன்னைக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிற தேவன், நாங்க உங்களை பிரியப்படுத்துகிற வாழ்க்கையை வாழும்படி இன்னைக்கு எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணித்து இருக்கிறோம். அல்லேலூயா. ஏதோ உம்முடைய சமூகத்தில் எங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை வைக்கிறோம். உம்முடைய பலிபீடத்தில் எங்கள் ஜெபங்கள் எல்லாம் வைக்கிறோம். அது என்ன தேவையாக இருந்தாலும், அது என்ன காரியமாக இருந்தாலும், எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிற தேவன், தடைகளை எடுத்து போடுகிற தேவன், கடந்து போக வைக்கிற தேவன், பாதைகளை திறக்கிற தேவன், செங்கடலை பிளக்கிற தேவன். அல்லேலூயா. நீதிமானுடைய கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலித்திருக்கும் இந்த வருஷம். அல்லேலூயா. கர்த்தருடைய வலக்கரமே, கர்த்தருடைய நீதியின் வலக்கரமே இதை பயங்கரத்தை செய்யும் என்று சொல்லி, அல்லேலூயா. For the mighty hand of God will do wonders. Thank you Lord. Thank you Lord. Yes ஆண்டவரே, இந்த ஒரு நிமிடம் யாரெல்லாம் என்னென்ன விண்ணப்பங்களை இந்த உம்முடைய சமூகத்தில் அறிக்கையிட்டார்களோ, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, அது என்னவா இருந்தது என்று சொல்லி நீர் அறிந்த தேவனாய் இருக்கிறேன். அது எல்லாத்தையும் அறிந்த தேவனாய் இருக்கிறேன். ஒரு குறை இல்லாம ஒவ்வொன்றும் நிறைவேற இயேசுவின் நாமத்தில் நாங்கள் இன்னைக்கு அதை பெற்றுக்கொள்கிறோம். சுதந்திரித்துக் கொள்ளுங்க. சொல்லுங்க, நான் ஜெபித்த காரியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். கர்த்தர் எனக்கு கொடுத்தார். கேளுங்க, இந்த சபைக்கு ஆத்துமாக்கள் சபையை தேடி ஓடி வருவார்கள். இந்த சபையில ஊழியக்காரர்கள் எழும்புவார்கள். இந்த சபையில தலைவர்கள் எழும்புவார். Thank you Lord. Thank you. Hallelujah. Hallelujah. Yes, எந்த திசையிலிருந்து, நாலா திசையிலிருந்து, from all corners of the earth, எல்லா பாஷைக்காரர்களும் சபையை தேடி ஓடி வருவார்கள். அல்லேலூயா. புது புது ஆராதனைகள் இந்த சபையில் நடத்தப்பட தேங்க்யூ லார்ட். அநேக சபைகளோடு இணைகிற ஒரு நெட்வொர்க் உண்டாக வேண்டும் என்று சொல்லி, அநேக ஊழியக்காரர்கள் இங்கே இணைகிற ஒரு இடமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி, எஸ் தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ. இந்த ஊழியம் வளரட்டும், கண்டங்கள் கடந்து போகட்டும், தேசங்கள் கடந்து போகட்டும், இங்கே பேசப்படுகிற வார்த்தை பூமியை அசைக்கட்டும். தேங்க்யூ லார்ட். இங்கிருந்து அனுப்பப்படுகிறவர்கள் பூமியை கலக்கட்டும். தேங்க்யூ லார்ட். இங்கே தான் மாதிரி, இங்கே தான் வாசல். தேங்க்யூ லார்ட். இந்த சபைக்கு தேவையான பொருளாதாரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இந்த சபையை கட்டுவதற்கு, இன்னும் வழி நடத்துவதற்கு, இந்த சபையை எந்த ஒரு தடை இல்லாமல் அந்த சபையை இன்னும் முன்னேற தள்ளுவதற்கு என்னென்ன தேவையாக இருக்கிறதோ ரிசோர்ஸஸை கர்த்தர் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. Mighty God, mighty God, mighty God, mighty God, mighty God. Yes. Hallelujah. Yes, thank you Lord. எல்லாத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். எல்லாத்தையும் சொல்லுங்கள், நான் சுதந்திர இந்த சபையில் ஆத்துமாக்களை பெற்றுக்கொண்டுட்டோம். உங்கள் வாழ்க்கையில் இப்போ நீங்கள் என்ன ஜெபம் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள், அதை நான் பெற்றுக்கொண்டுட்டேன். அது எதுவாக இருக்கட்டும், நான் சுதந்திரித்துட்டேன். எதுவாக இருக்கட்டும், அதில் விடுதலை ஆகிட்டேன். Yes. We have already received in the name of Jesus. We have received. We believe that we have received in the name of Jesus. Thank you Lord. நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக உம்முடைய வல்லமை எங்களுக்குள்ளே கிரியை செய்கிறபடினாலே Thank you Lord. Yes. இயேசுவின் பெயராலே வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு நல்ல ஒரு ஆராதனை நமக்கு, உங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்பட்டிருக்கிறத விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. ஆகையால் தேவனுடைய சமூகத்தில் தைரியத்தோடு mighty God.
தேங்க்யூ லோ. இந்த நேரத்தில் கூட நம்ம ஓடி வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் தசம பாகங்களை காணிக்கைகளை நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நல்ல உற்சாகமாக கொடுங்க. பிரியமானவர்களே, வேலை செய்கிற நீங்கள் ஆண்டவருக்கென்று சொல்லி உங்கள் சம்பளத்திலேருந்து ஒதுக்கி ஆண்டவர் கொடுக்க ஒரு பழக்கம் உங்களுக்கு இருக்க வேண்டும். நிச்சயமாக உங்களுடைய சம்பாத்தியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்ம சில அறிவிப்புகளை நம்ம கேட்போம். ஹல்லேலூயா. இந்த வாரம் நமக்கு பப்ளிக் ஹாலிடேயாக இருக்குது. இருந்தாலும் சில நிகழ்ச்சிகளை நம்ம மறுபடியும் தொடங்க விரும்புகிறோம். 1ஆம் மாதம் சரியாக காரியங்கள் நம்ம செய்ய முடியாத ஒரு நிலைமையில் இருந்தோம். அந்த 2வது மாதம் இன்னைக்கு எப்பயாவது நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். எப்படியாவது முக்கியமாக இந்த வியாழக்கிழமை ஜெபம் மற்ற பைபிள் ஸ்டடி இதை கொஞ்சம் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ உங்களுடைய ஒத்துழைப்பு அவசியமாக இருக்குது. ஸோ ஆகையால் we have to do. நான் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த பைபிள் ஸ்டடியை கொஞ்சம் மாற்றியிருக்கிறேன். நான் தெரியப்படுத்துகிறேன் குரூப்பில். வெள்ளிக்கிழமை யூத் மீட்டிங் இருக்கும். சனிக்கிழமை சர்ச் கிளீனிங். அடுத்த வாரம் யார் சர்ச் கிளீனிங்? ஸோ அடுத்த வாரம் வந்து சிஸ்டர் நீலா குடும்பம் தான் வந்து பிரதர் கிருஷ்ணன் குடும்பம் தான் வந்து சபையை சுத்தம் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து அறிக்கை செய்யாததுனால, இங்கேருந்து இன்ஃபார்ம் பண்ணாததுனால சில பேர் மறந்துடுறீங்க. மறந்துடுறதுனால நேற்று சேர்ச்சி யாருமே சுத்தம் பண்ணலை. இந்த வாரம் முழுக்க யாரும் வந்து சேர்ச்சி சுத்தம் பண்ணலை. போன வாரம் நம்ம சுத்தம் பண்ணதோடு அப்படியே சேர்ச்சி இருக்குது. ஸோ அப்படி சரியாக நடக்கலைன்னா மறுபடியும் நானே தான் இதை எடுத்து செய்ய வேண்டியதாக இருக்கும். நான் மனப்பூர்வமாக செய்வேன், எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ ஆகையால் நான் உங்கள்கிட்ட தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். உங்கள்கிட்ட இருக்கிறது இந்த ஒரு வேலை தான். இந்த ஒரு பொறுப்பையும் ஒழுங்காக செய்யுங்க. அதுவும் உங்களுடைய டேர்ன் வந்து 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வருது போல். 2 மாதம் 2.5 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வருது. அதையும் இது வந்து ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் சுத்தம் பண்ணுறத அதையும் நம்ம ஒழுங்காக செய்யலைன்னு சொன்னால் ஸோ என்ன சொல்கிறது எனக்கும் தெரியல. ஸோ ஆகையால் நம்ம சேர்ச்சை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். ஆண்டவர் ஆராதிக்கிற இடம், ஜனங்க வந்து போகிற இடம், சில ஊழியக்காரவங்க வந்து போகிற இடம். அவங்க வந்து இந்த மாதிரி பார்க்குறாங்க, இப்போ என்ன சேர்ச்செல்லாம் சுத்தமாக இல்லை, இப்படி பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க, சேர்ச்சை பராமரிக்க தெரியலன்னு சொல்லுவாங்க. ஸோ 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் உங்கள் பேர் வருது. அதையும் நீங்கள் முக்கியப்படுத்தி செய்ய மாட்டீங்கன்னா அப்புறம் என்ன சொல்கிறது? சேர்ச்சை சுத்தமாக வச்சுக்கோங்க. அப்படி உங்களால் செய்ய முடியலன்னா மறுபடியும் நான் பழைய மாதிரி நான் செய்ய ஆரம்பிச்சிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் செஞ்சு தான் ஊழியத்தை ஆரம்பித்தோம். நான் இங்கே வந்து நிற்கிறதுக்கு முன்னே கக்கூஸ் தான் கழுவுனேன். சேர்ச்சில் கக்கூஸ் தான் கழுவுனேன். டாய்லெட் தான் கழுவுனேன். அவ்வளோ நேரம் கழுவேன் டாய்லெட்டை, ரொம்ப நேரம் கழுவேன். சரியா? ஸோ சும்மா தண்ணி அடிச்சுட்டு இப்படிலாம் வரமாட்டேன். சுத்தமாக கழுவிட்டு தான் வருவேன், தேய்ச்சி நல்லா. நான் டாய்லெட் கழுவுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் சும்மா ஏனோ தானமாக எதையும் செய்கிறதில்ல. செஞ்சால் நல்லா செய்யணும். நல்லா சிமெண்டெல்லாம் தேய்ச்சி, நல்ல கல்லெல்லாம் தேய்ச்சி அவ்வளோ சுத்தமாக கழுவிட்டு வருவேன். சும்மா அப்படி தண்ணி அடிச்சுட்டு சவுக்காரம் வச்சு அப்படி வரமாட்டேன். அதுலேயும் மனசு இல்லை பாருங்கள், அதுலேயும் மனசார செய்ய முடியல. அப்புறம் என்ன செய்கிறோம்? சரி, சேர்ச்சை சுத்தமாக வச்சுக்கோங்க. நீங்கள் எந்திரிச்சிட்டு போனோன்னே உங்கள் இடத்துல தான் முட்டாயெல்லாம் கிடக்குது. வாரம் வாரம் அதே இடத்துல தான் முட்டாய் பேப்பர் கிடக்குது. சில பேர் முட்டாய் பேப்பர் எடுத்துகிட்டு போய் இந்த பின்னாடி வந்து ஒரு காப்பேட் வச்சுருக்கோம்,
அது ஒன்று குப்பை தொட்டி இல்லை, அது காப்பையை சுருட்டி வச்சுருக்கோம், அதில் போய் மிட்டாய் பேப்பர் போடுறீங்க. அப்புறம் புல்பீட்டில் சொருவி வைக்கிறேன். என்னைக்காவது நான் மிட்டாய் சாப்பிட்டு புல்பீட்டில் சொருவுறேன் இல்லை. ஸோ இன்றைக்கி தான் நம்ம மனம் திரும்பி இருக்கிறோம். புது இருதயத்தை ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறாரு. ஸோ புது இருதயத்தோடு நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் எந்திரிக்கும் போது உங்கள் பிள்ளைங்க ஏதோ மிட்டாய் போட்டால் எடுத்துருங்க. அது வந்து இன்னொரு ஆள் செய்வாங்கன்னு சொல்லாதீங்க. எடுத்துருங்க. குப்பையை அங்கங்கே போடாதீங்க. ஸோ ஆகையால் சேர்ச்சை சுத்தமாக வச்சுக்கொள்ளுங்க. உங்கள் கண்ணு முன்னுக்கு என்ன சரியாக தெரியலையோ அதை சரிப்படுத்திட்டு போங்க. சரிங்களா? இன்னொரு ஆள் வந்து சரிப்படுத்துவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்காதீங்க. ஸோ சேர்ச்சை சுத்தமாக வச்சுக்கோங்க. அடுத்த வாரம் நமக்கு எப்போதும் போல் ஆராதனை இருக்கும். ஆராதனை டைம் சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை மணி நமக்கு ஆராதனை? எனக்கே மறந்து போகுது. எப்போ தான் டைம் நம்ம சர்ச் சர்வீஸு? ஆமாவா? ஓ சரி. அடுத்த வாரம் சர்ச் ஆராதனை 9:14. ஓகேயா? கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க தானே? ஸோ தயவுசெய்து வெள்ளனை வாங்க. வெள்ளனை வந்தால் வெள்ளனை முடிச்சிடலாம். நீங்கள் லேட்டாக வர்றதுனால யூ ஆர் டிஸ்ரெஸ்பெக்டிங் அதர்ஸ். அடுத்தவங்க ஒப்பு கொடுத்து காலையில் வந்து உட்காந்துருக்காங்க, அவங்கள அவமதிக்கிறீங்க. கடவுள் வந்து உட்காந்துருக்காரு, அவரை அவமதிக்காதீங்க. ஸோ ஆகையால் சர்ச்சுக்கு வெள்ளனை வாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தியாகம், இதெல்லாம் தியாகம். ஆனால் விடிய விடிய வேலை செஞ்சுட்டு நேராக குளிச்சுட்டு சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன். குளிக்காமல் கூட சர்ச்சுக்கு வந்திருக்கேன். நேராக சர்ச்சில் வந்து குளிச்சிருக்கிறேன். சர்ச் டைமை நான் மிஸ் பண்ணதில்லை. ஸோ ஆகையால் என்ன நடந்தாலும் சர்ச்சில் இருக்கிறோம். யார் மரித்தாலும் யார் இறந்தாலும் என்ன நிகழ்ச்சி இருந்தாலும் சர்ச்சில் வந்து நடத்துகிறோம், சர்ச்சில் தான் இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் முக்கியப்படுத்துங்க. இன்றைக்கி நம்ம மனதை ஒப்பு கொடுத்துருக்குறோம், மாறின ஒப்பு கொடுத்துருக்குறோம். அவிசுவாசமாக நம்ம நடக்கலை, தேவனை பிரியப்படுத்த ஸோ அதெல்லாம் கீழ்ப்படிங்க. ஸோ சர்ச்சை சுத்தமாக வச்சுக்கோங்க. நேரத்தோடு சர்ச்சுக்கு வாங்க. மற்றவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. அவங்க உட்காந்துரு எஞ்சி போகிற இடத்த சுத்தமாக வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இந்த மியூசிஷியன்லாம் இந்த இடத்த வந்து சுத்தமாக வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஆகையால் நம்மளால் இந்த இடத்த பராமரிக்க முடியல அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் ஏன் நமக்கு பெரிய இடத்த கொடுக்கணும்? நம்ம போன வாரத்துலேருந்து ஆண்டவர் நமக்கு ஏதாவது ஒரு இடத்த கொடுக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். சரிங்களா? ஸோ இன்றைக்கும் நம்ம ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் நமக்கு ஒரு இடத்த கொடுக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஆகையால் நம்ம ஆண்டவர் ஒரு இடத்த கொடுக்குறோன்னா நம்ம இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கணும், நல்லா வைத்துக்கொள்ளணும். ஒரு சர்ச்சை நல்லா வச்சுருக்கிற பாஸ்டருங்க இன்றைக்கி 3 சர்ச்சு 4 சர்ச்சு வளர்ந்துக்கிட்டே போகுது. ஸோ ஆகையால் நம்ம இருக்கிற நம்ம ஆசீர்வாதத்தை பெறுறோம். நிறைய பேருடைய வாழ்க்கை மாறி இருக்குது, நிறைய பேருடைய காரியங்கள் மாறி இருக்குது, ஜெபம் கேட்கப்பட்டிருக்கு, வியாதி சுகமாக இருக்குது, எல்லா சாட்சியும் இங்கே இருக்குது. ஆமென். எல்லா சாட்சியும் இருக்குது. இங்கே தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசுகிறார், எல்லாம் இங்கே இருக்குது. ஆனால் நம்ம ஒப்பு கொடுத்த வண்ணமாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் சபையை நேசிப்போம், ஆண்டவரை நேசிப்போம். ஆமென். ஸோ நேரத்தோட சர்ச்சுக்கு வாங்க. ஓகே, சரி. இவ்வளோ தான் அறிவிப்பு. இந்த பைபிள் ஸ்டடீஸில் மாற்றம் செய்திருக்கிறேன், அதை நான் இந்த வாரம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ மற்றபடி வேறு எந்த ஒரு அறிவிப்பு இல்லை. குரூப்பை பார்த்துக்குங்க, குரூப் மெசேஜை பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸோ அடுத்த வாரம் சிஸ்டர் நீலா வந்து சுத்தம் பண்ணுவாங்க, அதை ஒரு ஆள் கண்காணிக்கணும், அதை ஒரு ஆள் நினைவூட்டணும். இன்றைக்கே ரிமைண்டர் போட்டுருங்க. சர்ச் கேம்ப் காசு கட்ட ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதம் உங்களுக்கு சம்பளம் போட்டிருக்கோம், 1வது மாதம். சர்ச் கேம்ப் 20 வெள்ளி கட்ட ஆரம்பிச்சிருங்க. 20 வெள்ளியாக கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம மாதம் அந்த அந்த புக் பண்ண அந்த இடத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காசு கட்டி முடிச்சுட்டு நம்ம அங்கே போகும்போது ஃபுல் பேமெண்ட் பண்ணிட்டு தான் நம்ம போவோம். ஸோ ஆகையால் பஸ்ஸும் உங்களுக்காக நான் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். 2-3 இடத்துலேருந்து நமக்கு தகவல் வந்திருக்கு. அதை எது பெஸ்ட்டு எது சீப்புன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு உங்களுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம். சரிங்களா? அது உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். அப்படி இல்லைன்னா நம்ம காடியிலே போகலாம். ஓகே. ஸோ நான் கேம்ப் நல்லா நடக்கணும், அதுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கூட்டம். இன்றைக்கி நம்ம எழுந்து நின்று நம்ம ஜெபம் செய்வோம். தேங்க்யூ லா. நம்ம ஜெயிச்சு ஒப்பு கொடுப்போம் ஆண்டோடைய சமூகத்தில். நல்லவரே, இன்றைக்கி எங்களோடு இருந்தீங்க, நீங்கள் எங்களை நேசிக்கிறீங்கன்னு ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. யூ ஹவ் ப்ரூவன் தட் யூ ஹவ் கண்டினியூஸ்லி லவ்ட் அஸ். எப்ராஹிமே, நான் எப்படி உன்னை மறப்பேன், எப்படி உன்னை கைவிடுவேன் என்று சொன்ன கர்த்தர்
இன்றைக்கும் எங்களை நேசித்து கொண்டே இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. எஸ், இன்றைக்கி ஆண்டவர் எங்களோட பேசுனீங்க. எங்கள் ஆப்போசன ஆராதனையில் எங்களோடு கூட இருந்தீங்க, எங்களை வழி நடத்துனீங்க. வந்த பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. நாங்கள் பண்ணின ஜெபங்களை அப்படியே பெற்றுக்கொண்டோம் இயேசுவின் நாமத்தில். தேங்க்யூ. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கி நாங்கள் செலுத்தின தசம மகங்கள் காணிக்கைகளை உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறேன். அதை பெருக பண்ணுங்க ஆண்டவரே. இந்த காணிக்கை பெட்டி நிரம்பற்றும். இது உடைய ராஜ்யத்துக்கு பயன்படுகிற ஒரு பணமாக. தேங்க்யூலோ. ஆசீர்வதிங்கப்பா. கொடுக்குற உள்ளங்களை ஏவுங்க, கொடுக்குற இருதயத்தை ஏவுங்க. புதிய ஆட்களை கொண்டு வாங்க, சபையை தாங்குகிறவர்களை கொண்டு வாங்க. எஸ், இந்த வாரம் முழுவதும் எடுக்கிற நிகழ்ச்சிகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். விசேஷமாக சர்ச் கேம்ப் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இந்த சர்ச்சுடைய அவுட்டிங் கேம்ப், ஃபேமிலி கேம்ப், இதை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இதை நாங்கள் போகும்போது வரும்போதும் கர்த்தர் எங்களோடு கூட இருங்க. எல்லா தேவைகளும் சந்திங்க. எங்களால் முடியலங்கிற அந்த காரியத்தை நாங்கள் தூக்கி போடுறோம். எங்கள் அவிசுவாசத்தை எடுத்து போடுகிறோம். நீர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிற தேவன், எங்கள் ஜெபங்களை கேட்குற தேவன், எங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவன் விசுவாசிக்கிறோம். தேங்க்யூலோ. இன்றைக்கி வராத பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். அடுத்த வாரம் புது ஆத்துமாக்கள் சபையில் வர நாங்கள் ஜெபிக்கிறோம். புது புது குடும்பங்கள் சபையில் வர நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்த வேண்டும் சொல்லி இயேசுவின் பெயரால் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்ம ஒரு ஐக்கியப்பட்டு நம்ம வீடு திரும்பலாம். ஆமேன். காட் பிளஸ் யூ.